இதுதான் அம்மா என் கேள்வி. என்ன பயந்துட்டீங்களா? ஆகாஷ், இது என்ன விளையாட்டு? எப்படி பயந்துட்டா பாரு. முதல்ல மாஸ்க கழட்டு. பயமுறுத்த தானே இந்த மாஸ்க மாட்டிருக்கேன். ஆகாஷ், வீட்டுக்கு வந்தவங்கள இப்படிதான் பயமுறுத்துறதா? எதுலயும் ஒரு த்ரில் வேணும்லமா? நீ ஒன்ற த்ரில்லும். புதுசா வந்தவங்களுக்கு அது இடைஞ்சலா இருக்க கூடாது. சரி சரி கத்தாத. கண்ணம்மா நல்லா இருக்கியா? ஆகாஷ், கண்ணம்மா இனிமே நம்ம கூட தான் இருக்க போற. அப்படியா? சூப்பர். என் கூட விளையாட யாருமே இல்லைன்னு நினைச்சேன். இப்ப கண்ணம்மா வந்துட்டா. கண்ணம்மா உன் அப்பதான் எப்படி இருக்காங்க? அவங்க தான் உன்னோட உசுரை காப்பாத்தினவங்களாச்சே. ஆகாஷ், கண்ணம்மா கிட்ட போய் எதுவும் பேசாத. நீ போய் விளையாடிட்டு அப்புறமா வா. நோ, நான் கண்ணம்மா கூட தான் விளையாடுவேன். கண்ணம்மா வரியா விளையாட போலாம்? ஆகாஷ், அம்மா சொன்னா கேட்கணும். போ இங்க இருந்து. ஓ, என்னைய எப்ப பார்த்தாலும் திட்டுறதே உனக்கு வேலையா போச்சு. சரி கண்ணம்மா, நான் போய் விளையாடிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேனா? கண்ணம்மா, என்ற பையன் கொஞ்சம் ஜாலி டைப்பு. எப்பவுமே துருதுருன்னு தான் இருப்பான். அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க தான் உலகமே. உனக்கு இவனோட நல்ல பொழுது போகும். வந்துட்டியாமா? ஆமாங்க மாமா, நான் சொன்னேன்ல, இவதான் கண்ணம்மா. வாமா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இவங்க குடிசை போட்டிருந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதனாலதான் இவளை நான் அழைச்சிட்டு வந்துட்டேன். இனிமே என்ற கூடயே வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நீங்க என்ன மாமா சொல்றீங்க? தாராளமா இருக்கட்டும் மேம்மா. எனக்கு என்ன குடும்பமா பிள்ளையா குட்டியா? நான் ஒரு தனிக்கட்டை. நீ வந்த பிற்பாடுதான் எனக்கு பேச்சு துணைக்கு ஆள் கிடைச்சது. இந்த பொண்ணு கூட இருந்தா வீடே கலகலன்னு இருக்குமல்ல. பாத்திய கண்ணம்மா, உனக்காக எத்தனை பேர் இருக்காங்கன்னு. நான் இருக்கிறேன், என்ற பையன் இருக்கான், தாத்தா இருக்கிறாரு. இதை விட உனக்கு வேற என்ன வேணும்? இத பாருமா, இனிமே இது ஒன்றரை வீடு. இங்க சுத்தி இருக்கிற தோப்பு தரவெல்லாம் ஒன்றதுதான். நீ எங்க வேணும்னாலும் இருந்துக்கலாம். எதை பத்தியும் கவலைப்படாத. வாமா உள்ள. கண்ணம்மா வா. ஏய் கண்ணம்மா. என்னாச்சு கண்ணம்மா? கண்ணம்மா என்னாச்சு? நான் அங்கேயே போயிருந்துக்கிறேன் டீச்சர். என் அப்பத்தா அங்கதானே இருந்துச்சு. இப்பவும் என் அப்பத்தா அங்கதான் இருக்கும் டீச்சர். என்னால என் அப்பத்தா இருந்த இடத்த விட்டு வர முடியலைங்க டீச்சர். கண்ணம்மா, உன்ற அப்பத்தா ஒன்னைய மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. இங்க பாருமா, அவங்களோட காலம் முடிஞ்சு போச்சு. இனிமே உனக்கு எல்லாமே நான் தான். உன்ற அப்பத்தா உன்னை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் போனாங்க. என்ற அப்பதான் இருக்காங்க டீச்சர். அந்த வீட்ல என்ன கண்ணன் கூப்பிட்டே இருக்காங்க டீச்சர். நான் அங்கே போயிடுறேன் டீச்சர். இடத்துக்கு சொந்தக்காரங்க அந்த இடத்தை எடுத்துட்டாங்களே. அவங்க அந்த குடிசையை இடிச்சு போட்டு வேற வீடு கட்ட போறாங்க கண்ணம்மா. உன்னால அங்க போய் இருக்க முடியாது. இங்க பாருமா, உங்க அப்பத்தா மேல பாசம் வச்சிருக்கிற உன்னால இனிமே தனியா அங்க போய் இருக்க முடியாது. தனிமை உன்னை ஏதாவது பண்ணிடும். டீச்சர் சொல்றத கேளு. நீ பாதுகாப்போட சந்தோஷமா இருந்தா தான் உங்க அப்பத்தாவோட ஆத்மா சாந்தி அடையும். என்ற அப்பத்தா இப்போ எங்க இருக்கும் டீச்சர்? அவங்க சாமி கிட்ட தான் இருப்பாங்க. என்ற அப்பத்தாவுக்கு சாமினா ரொம்ப பிடிக்கும் டீச்சர். கண்ணம்மா நல்லா இருக்கணும்னு ஒன்ற அப்பத்தா சாமி கிட்ட நேரடியா வேண்டிக்கிட்டு இருக்காங்க. நீ சந்தோஷமா இருக்கிறத அவங்க பார்க்க வேண்டாமா? பார்க்கணும் டீச்சர்.
அப்படின்னா நீ இனிமே சோகமா இல்லாம சந்தோஷமா இருக்கணும். புது வீடுங்கிறதுனால 2 நாளைக்கு முன்ன தான் இருக்கேன். போக போக சரியா போயிடும். உள்ள அழைச்சிட்டு போய் சாப்பாடு கொடுமா. நான் சரி. பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. கண்ணம்மா, இவர் உனக்கு தாத்தா மாதிரி. நானு என்ற பையன், இந்த தாத்தா எல்லாரும் உன் கூடயே இங்கேதான் இருப்போம். நான் ஒரு நாள் உன்கிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் ஒன்ற சொந்தம் எல்லாம் உன்னை தேடி வரும்னு. இப்ப பாரு, நாங்க 3 பேரும் உனக்கு கிடைச்சிருக்கோம். ம்? எத்தனை பேரு கிடைச்சாலும் என்ற அப்பத்தாவ மாதிரி வருமா டீச்சர்? கண்ணம்மா, அழக்கூடாது. வா, நல்ல பொண்ணுல அழக்கூடாது. ம்? வா வா போலாம். என்னாச்சு? ஒத்த மேல மரம் விழுந்து சீரியஸா இருக்குன்னு சொன்னியே, என்னாச்சு வேலா? ஆள் உயிரோட இருக்கானா? என்னாச்சுன்னு சொல்லு. விழுந்தது மரம் இல்ல, நான் தான். நீங்களா? உங்களுக்கு என்ன, நல்லா தானே இருக்கீங்க. அது ஒரு காலத்துல உன்கிட்ட தனியா சில விஷயங்களை பேசணும். வீட்டில் பேசலன்னா உன்ற அம்மா உன் கூடவே இருப்பா. அதனால தான் ஒரு பொய்ய சொல்லி உன்னை இங்கே வர வச்சேன். எனக்கு உங்ககிட்ட பேச ஒண்ணும் இல்லையே. மருமக கிட்ட அப்படி ரகசியமா பேச என்ன வேண்டியிருக்கு? நான் உன்கிட்ட பேச போறது ரகசியம் இல்லை, அவசியம். திசை எதுன்னே தெரியாத பறவை கூட அது போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடும். ஆனா உன்ன மாதிரி பொண்ணுங்க தன் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு கூட தெரியாம போயிட்டு இருக்கீங்க. தவறான பாதையில நீ நடந்துட்டு இருக்க. அந்த பாதையில போனா பயணம் நல்லா இருக்காதுன்னு சொல்றதுக்கு தான் உன்னை இங்க நான் வர சொன்னேன். நானும் பாத்துட்டேன். கொஞ்சம் வயசாயிட்டாலே இப்படி நட அப்படி நடன்னு அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிடுறீங்க. நான் எப்படி வாழணும்னு முடிவு பண்றது நீங்களா இல்ல நானா? முதல்ல அதை சொல்லுங்க. உன்ற வாழ்க்கை நீ தீர்மானிச்சா பரவாயில்லையே, உன்ற அம்மா எல்லாம் தீர்மானிக்கிறா. சில அம்மாளுங்க பொண்ணுங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இருக்காளுங்க. இப்படி செய்ய அப்படி செய்ய, இதை செய்யாத அதை செய்யாதன்னு சொல்லி கொடுத்து குடும்பத்தோட சந்தோஷத்தையே கெடுத்துட்டு இருக்காளுங்க. குடும்பத்தை கெடுத்து பாக்குறதுல அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். நீங்க எல்லாரும் யோகிய மாதிரி எங்க அம்மாவை குறை பேசுறீங்க. எங்க அம்மா என்ற நல்லதுக்கு தான் சொல்லும். பெத்த பொண்ணு நாசமா போகட்டும்னு எந்த அம்மாவது நினைப்பாளோ? ஒன்ற அம்மா நினைக்கிறாள. கல்யாணம் பண்ணி என்ற வீட்டுக்கு வந்த புதுசுல நீ இப்படியா நடந்துகிட்ட? நானும் என்ற பொண்டாட்டியும் மருமகங்கிற பார்வையிலேயே பார்த்தோம். பெத்த பொண்ணை பாக்குற மாதிரி இல்ல பார்த்தோம். உனக்கும் என்ற மவனுக்கு சண்டை வந்தப்ப என்ற மவனை கூப்பிட்டு நான் கண்டிச்சிருக்கேனே தவிர உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசியிருக்கேனா? என்ற மேல தப்பு இல்ல, அதனால நீங்க என்ன கண்டிக்கல. ஓஹோ, அப்போ என்ன கண்டிக்கலங்கிற வார்த்தை கூட உங்களுக்கு இருக்கா? உங்க பங்குக்கு நீங்களும் திட்டுங்களே, அதையே பாக்கி வச்சிருக்கீங்க. நான் உன்கிட்ட விவகாரம் பேசுறதுக்காக இங்க வர வைக்கல. நேத்து என்ற மவன் சக்திவேல் நீ அடிச்சிருக்க. என்னதான் உங்களுக்குள்ள விவகாரம் இருந்தாலும் அவன் உன்னை கட்டிக்கிட்டவன் இல்ல. புருஷனை தெய்வமா மதிக்கிற காலம் தான் போச்சு. அவனை ஒரு மனுஷனாவது மதிக்கலாம்ல. அந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்க பிள்ளைக்கு இருக்கணும்ல. பண்ணையார் வீட்டுக்கு மருமகளா போறோன்னு நானும் எத்தனையோ கனவுகளோட தானே வந்திருப்பேன். ஒரு முரட்டுத்தனமான ஆம்பளை எப்பவும் சண்டை அடி குடின்னு இருந்தா ஒரு பொண்ணு எத்தனை நாள் தான் பொறுமையா இருப்பா? அடிய வாங்க வாங்க அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. அதான் திருப்பி கொடுத்தேன். என் புருஷனால 10 அடி அடிக்க முடிஞ்சா என்னால 5 அடி அடிக்க முடியாதா? அப்படி செய்யறது தப்பு கற்பகம். ஒருத்தருடைய கோபம் ஓங்கி நிற்கும் போது எதிரில் இருக்கிறவங்க தாழ்ந்து போனாதான் ஒருத்தர் அப்புறம் பார்த்துக்க முடியும். சரிக்கு சமமா அடிச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் 6 பக்கம் நியாயம் பேசுறது. என்ற குடும்பத்துக்கு இத்தனை வருஷமா ஒரு கௌரவம் இருந்துச்சு.
அந்த கௌரவத்தை இப்ப நான் 1.5 கையில கொடுத்துருக்கேன். எதுக்கு தெரியுமா? அதை போட்டு நசுக்கிறதுக்காக இல்ல, அந்த கௌரவத்தை இனிமே நீதான் காப்பாத்தணுங்கிறதுக்காக. கௌரவம் உங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லைங்க, என்ற குடும்பத்துக்கும் கௌரவம் இருக்குது. என்ன பெத்தவங்க என்ன பாசமா தான் வளர்த்தாங்க. உங்க வீட்ல வந்து அடி வாங்கி அலோல படணும்னு அனுப்பி வைக்கலைங்க. புருஷனை அடிக்கிறது தப்புன்னா புருஷன் பொண்டாட்டி அடிக்கிறது தப்பு தானுங்க. நான் அதை சரின்னு சொல்லிய, ஆனா அது தொடர்ந்தா குடும்பத்துல பெரிய விரிசல் வரும் தான் சொல்றேன். நான் பார்த்த வரைக்கும் நீ நல்ல பொண்ணாதான் இருக்க. உன்ற அம்மா தான் சரியில்லை. நீ உன்ற அம்மா பேச்ச கேட்காம இருந்தாலே எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். உனக்கு ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணோட எதிர்காலத்தை யோசிக்க வேண்டாமா? உன்ற பழக்க வழக்கத்தை அவ கத்துக்கிட்டானா அவ போய் வாழற இடம் இதை விட மோசமாயிடும் கற்பகம். நாம என்ன விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும். அதை மறந்து போடாத. சுத்தி வளைச்சு என்ற அம்மாவை வீட்டை விட்டு துரத்தணும்னு பாக்குறீங்க அதானே? எங்க அம்மா வீட்ல இருக்கிறதுனால என்ன கண்டிக்க கூட முடியல. அதனால தானே எங்க அம்மாவுக்கு தெரியாம என்னை இங்க கூட்டிட்டு வந்து பேசுறீங்க. அப்படி இல்ல கற்பகம், எப்ப நீ என்ற வீட்டுக்கு மருமகளா வந்தியோ அந்த நிமிஷத்துல இருந்து நீ என்ற வீட்டு பொண்ணுதான். எங்களுக்குன்னு இருக்கிறது பூராவும் ஒன்றதுன்னு ஆயிப்போச்சு. எங்களை புரிஞ்சுக்கிட்டு அனுசரிச்சு போறதுதான் நியாயம், முறை எல்லாம். நீ எங்களை விரோதியா பார்த்துட்டு நடக்கிறது சரியில்லை கற்பகம். நான் உன்ற மாமனாரா இல்லாம உன்ற அப்ப ஸ்தானத்துல இருந்து கேட்டுக்கிறேன், இனிமேலாவது இப்படி எல்லாம் நடந்துக்காதுப்பா. உங்க அட்வைஸ உங்க மகனுக்கிட்ட போய் சொல்லுங்க. உங்க மகனை திருத்தி கொண்டு வந்து என்ற கண்ணு முன்னாடி நிறுத்துங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி வாழணும்னு யோசிக்கிறேன். இவ்வளவு சொல்லியும் சரின்னு ஒரு வார்த்தையை உன்னால சொல்ல முடியல. ஒரு விஷயம் மட்டும் மனசுல வச்சுக்க, அவன் குடிக்கிறதே ஒன்னாலதான். நீ புருஷனை மதிக்காதனாலதான் அவன் இஷ்டத்துக்கு அவன் நடந்துட்டு இருக்கான். உன்னோட பிடிவாதத்தால இந்த வீட்டுல பெரிய இழப்பு ஏதாவது நடந்துருமோன்னு பயமா இருக்கு. என்ற குடும்பத்தை கலைச்சிடாத, உன்னை கையெடுத்து கேட்டுக்கிறேன். அப்படியே ரொம்ப நல்லவர் மாதிரி பேசுறீங்க. எங்க அம்மா முன்னாடி நின்னு பேசினா எங்க அம்மா அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லுவாங்கன்னு என்னை தனியா கூட்டிட்டு வந்து எங்க அம்மா சரியில்லை, எங்க அம்மா பேச்சு கேட்டா நான் உருப்பிட மாட்டேன்னு எங்க அம்மாவையும் என்னையும் பிரிச்சு வைக்க பாக்குறீங்களா? இப்படிதான் ஊருக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்றீங்களாக்கோ? இனிமே இந்த மாதிரி கருத்து சொல்றதெல்லாம் நிறுத்திக்கோங்க. நீங்க சொல்றத பெத்த பையனே கேட்க மாட்டேங்கிறான், எங்கிருந்து வந்தானா கேட்டுருவனாக்கோ? என்னைய கூப்பிட்டு சொன்ன மாதிரி உங்க பையனை கூப்பிட்டு இனிமே பொண்டாட்டிட்ட கை நீட்டாதடா, அவ திருப்பி அடிச்சு போடுவான்னு சொல்லி வைங்க. ஆம்பளை கிட்ட பொம்பளை அடி வாங்கினா அசிங்கம் இல்ல, பொம்பளை கிட்ட ஆம்பளை அடி வாங்கினா அசிங்கத்திலையும் அசிங்கம்னு சொல்லி வைங்க. நான் வரேன். ஆகா என்ப நிலாவினிலே ஓஹோ ஜகமே ஆடிடுதே ஆடிடுதே விளையாடிடுதே ஆ ஆ மாமா. என்னம்மா? ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுமா. என் ரப்ப நோட்டுல என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுங்களா? தெரியலையே, நான் அந்த பக்கமே போகலையே. என் அப்பா சொத்து பூராவையும் என்ற அண்ணன் பேர் மேல எழுதி வைக்கிறதா கேள்விப்பட்டேன். உனக்கு யாருமா சொன்னது? கற்பகத்தோட அம்மா என்னை பார்க்க வந்தாங்க, அவங்க சொன்னாங்க. ஓஹோ, சரி, உங்க அண்ணன் பேர்ல தான் எழுத போறாங்க, எழுதிட்டு போட்டுமே, அதுல நமக்கு என்னமா பிரச்சனை? அது எப்படிங்க மாமா? சொத்துல சரிபாதி பங்கு எனக்கும் இருக்குதுல்லோ. நீ தான் அவங்க யாரும் வேண்டான்னு ஒதுங்கி இருக்க,
திடீர்னு சொத்துல பாதி கொடுன்னு போய் எப்படி கேட்ப? அன்னைக்கு வேணான்னு நினைச்சேன். எனக்கு ஒரு மகன் தானே, அவன் சொந்தமா உழைச்சு சொத்து வேணும்னா வாங்கிக்குவான்னு நினைச்சேன். ம், இப்ப கண்ணம்மாவை காப்பாத்துற பொறுப்பையும் எடுத்துக்கிட்டேன்னு இல்ல. அது மட்டும் இல்ல, என்ற உரிமையை நான் எதுக்காக விட்டு கொடுக்கணும்? உரிமையை கேட்குற மாதிரியே நீ நடந்துக்கிட்ட. ஏற்கனவே ஒன்றரை புருஷன் அவங்கள போய் அவமானப்படுத்திட்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம நீ ஒன்றரை வீட்டு வாசல்ல நின்று உங்க அப்பனை அவமானப்படுத்திட்டு வந்திருக்க. போதா குறைக்கு பஞ்சாயத்தில் வர நிற்க வச்சு ஊருக்காரங்க மத்தியில உங்க அப்பனை அவமானப்படுத்திட்டு வந்திருக்க. ஊருக்குள்ள உனக்கு ஒரு எதிரி இருக்கான்னா அது நான் தான் வேற சொல்லிட்டு வந்திருக்க. இவ்வளவும் சொல்லிவிட்டு கடைசியில் சொத்துக்கு போயிருந்தா ஒன்றரை அப்பன் கொடுப்பானா? நான் நியாயத்தை தானே மாமா பேசினேன். ஒரு குடும்பத்துக்குள்ளார எவ்வளவுதான் சண்டை சச்சரவு இருந்தாலும் சொத்தை பிரிச்சு கொடுக்கும்போது சமமா தானே பிரிச்சு கொடுக்கணும். சொத்து எதுவும் வேண்டான்னு நான் எழுதி ஒண்ணு கொடுக்கலையே. சண்டையில ஒட்டுறவு வேணான்னு தான் சொல்லிட்டு வந்தேன். ஏதோ ஒரு காரணமா வச்சு எனக்கு சொத்து கொடுக்க முடியாதுன்னு என்ற அப்பனால எப்படிங்க சொல்ல முடியும்? ஒன்றரை அப்பன் என்ன சாதாரணமாக நினைச்சிட்டியா? 1 வருஷம் 2 வருஷம் இல்லம்மா, 40 வருஷமா நான் அவனோட பழகிட்டு இருக்கேன். அவன் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். கொடுக்கணும்னு நினைச்சா அள்ளி கொடுத்துருவான், கொடுக்க கூடாதுன்னு நினைச்சா கிள்ளி கூட கொடுக்க மாட்டான். மாமா, உங்ககிட்டயே நான் நியாயத்தை கேக்குறேன். என் பையனோட எதிர்காலம் மட்டும் இல்ல, கண்ணம்மாவோட எதிர்காலத்தையும் கூட நான் மனசுல வச்சுக்க வேண்டியது இருக்கு இல்லையா? கண்ணம்மாவை பத்தி ஒன்றரை அப்பங்கிட்ட எப்படிம்மா பேச முடியும்? கண்ணம்மா பத்தியும் பேச வேணாம், என்ற மகனை பத்தியும் பேச வேணாம். என்னைய பத்தி பேசலாம் இல்லையா? சொத்துல என்ற அப்பா சம்பாதிச்சதும் இருக்குது, என்ற தாத்தா சம்பாதிச்சதும் இருக்குது. அது உங்களுக்கே தெரியும் இல்ல? சொத்து பூராவும் உங்க அப்பன் பேர்ல தானமா இருக்கு. தாத்தா பேர்ல இருந்தா நீ கேட்காமலே தேடி வர. ஆனா அப்படி இல்லையே, நீ என்ன செய்ய போற? என்னைய கண்டாலே அவருக்கு ஆகாது. என்கிட்ட முகம் கொடுத்தும் பேச மாட்டாரு. உங்களோட பாலிய சிநேகிதர் தானே, நீங்க அவர்கிட்ட நியாயத்தை எடுத்து சொல்லி கேட்கலாம் இல்லையா? என்னையா போய் கேட்க சொல்ற? ஆமாங்க மாமா, எனக்காக நீங்க போய் கேளுங்க. வேற எதுனாலும் பரவாயில்லம்மா, கேட்கலாம். ஆனா சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரத்துல சம்பந்தப்பட்டவங்களே போய் கேட்கறது தான் நியாயம். நான் போய் கேட்டா அவர் என்னை அவமானப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசுவாரு. எனக்கு கோவம் வந்தா நானும் திருப்பி ஏதாவது பேசி போடுவேன். மறுபடியும் எங்களுக்குள்ள பகை வளருமே தவிர போற காரியம் ஒன்றும் பெருசா நடக்காது மாமா. மாமா, எனக்காக நீங்க போங்களேன். சரிம்மா, நான் போய் கேட்டா ஒன்றரை அப்பன் எப்படி எடுத்துக்குவான்னு தெரியல. இருந்தாலும் நான் உனக்காக போறேன். என்னதான் சண்டை பிடிச்சாலும் உள்ளுக்குள்ள பாசம் இல்லாமல போயிடும். சரிங்க மாமா, எனக்காக கொஞ்சம் உறுதியாவே பேசுங்க. பேசுறேம்மா, நீ போய் படுத்துக்க. ம். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. ஏண்டா காளிமுத்து, ஐயா, லாரிக்கார வரானா இந்த சகரி ஒரு லோடு தாங்க மாட்டா? ஒரு லோடுக்கு மேலே இருக்கீங்க. அப்படியா? சரி பார்க்கலாம், போ வேலையை பாரு. சரிங்க. வேகமா போடனா ஊர்த்துக்கிட்டு போற. இந்த வருஷம் காப்பு ரொம்ப கம்மியா இருக்க. ரத்னா, மருதாசனமா, வா 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 வா. என்ன உன்னை பார்க்கவே முடியல. வெயில் ஆரம்பிச்சிருச்சுல்ல, அதனால ஊட்ட விட்டு எங்கேயுமே போறதே இல்லை. நிழல்லே உட்காந்து வாத்தியார் வேலை பண்ணி பழகி போட்டல்ல, அதான் வெயில் உனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. சரி, அவ எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. பள்ளிக்கூடத்துல நல்லா வேலை பார்க்கறதா சொன்னாங்க. என்ன என்ற பேத்தி பாரதி கிட்ட கொஞ்சம் கரடு முறை நடந்துக்கிறதா கேள்விப்பட்டேன். அந்த லோலெல்லாம் பண்ணாம ஒழுங்கு மரியாதை எடுத்துக்க சொல்லு. சொல்றேன் ரத்னா, இப்ப கூட ஒன்றா பொண்ணை பத்தி தான் பேச வந்தேன். அவ எனக்கு பொண்ணு இல்ல, நான் அவளுக்கு அப்பனும் இல்லைன்னு ஆயிப்போச்சு இல்ல. அப்புறம் எதுக்கு அவன் நியாயத்தை பேச வர?
உன்னை பத்தி எதா இருந்தா சொல்லு. எனக்கு உனக்கும் பேசுறதுக்கு முக்கியமான விஷயம் ஒன்றும் இல்லை. ஒன்றரை பொண்ணுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். என்ன விஷயம்? ஒன்றரை சொத்து புறாவையும் ஒன்றரை மகன் சக்திவேல் பேரில் எழுதி வைக்க போறியாமே? ஆமா மருதாச்சலம், எனக்கு வயசாகி போச்சுல்ல, சொத்தை கைமாத்தி விட்டுற வேண்டியதுதான். ஒரே பையனா இருந்தா கைமாத்தி விடுறதுல தப்பு இல்லை. உனக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அப்படி இருக்கும்போது பொண்ணு பேர்லயும் பாதி சொத்து எழுதி வைக்கிறது தானே நியாயம். மருதாச்சலம் என்ன சொல்ற? ஒன்றரை பொண்ணு தான் என்னங்க அனுப்பி வச்சா. தனக்கும் சொத்துல பங்கு இருக்குன்னு உங்ககிட்ட என்ன கேட்க சொன்னா. சொத்துல பங்கு கேட்கிற அளவுக்கு ஆயிட்டாளா? எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு அவ என்கிட்ட சொத்துல பங்கு கேட்பா? ஊரும் வேணாம், உறவும் வேணாம், ஆறும் வேணான்னு என்ற வீட்டை விட்டு வெளியே போனுவாவ. அந்த நிமிஷத்தோட இந்த சொத்துல பங்கு கேட்கிற உரிமையை அவ எழுதிட்டா மருதாச்சலம். இந்த விஷயத்தை நீயே பேசி முடிச்சிருக்கலாமே. என்கிட்ட வந்து எது கேட்க வந்த? ஒன்றரை பொண்ணு கேட்கறதுல நியாயம் இருக்குல்ல. பெத்த பரப்புக்குள்ள சண்டை சச்சரவு நியாயம் தானே. அடிச்சுக்கிறதும் கூடிக்கிறதும் ஆறு வீட்டுல தான் இல்லை. இதை பாரு, பொண்ணு மேல இருக்கிற கோவத்தெல்லாம் மறந்து போட்டு சொத்துல பாதியை பிரிச்சு எழுதி கொடுத்துரு. மருதாச்சலம், அவளை நீ உன்ற வீட்டுக்குள்ள வச்சிருந்ததே தப்பு. என்ற மேல இருக்கிற மறுவாதனால என்ற பொண்ணுக்கு நீ இடம் கொடுத்துட்ட. என்ற வீட்டு வாசல்ல எப்படி வந்து நின்னான்னு உனக்கு தெரியுமா? அவ புருஷனை கூட்டு வந்து ஊரே வேடிக்கை பார்க்கிற மாதிரி சண்டை பட்டு போனா. என்ற முத எதிரியா நான் தானே என்கிட்டயே சபதம் போட்டு போயிருக்கா. அப்படிப்பட்ட எதிரிக்கு நான் சொத்தை பிரிச்சு கொடுக்கணுமாக்கும். இந்த ஜென்மத்துல அப்படி ஒரு எண்ணமே இல்லைன்னு போய் சொல்லுப்பா.